மக்களே, இன்று நாம் திருக்குறள் 390ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இறைமாட்சி அதிகாரத்தின் கடைசி குறள். கொடையளி செங்கோல் குடியொம்பல் 4 உதயானாம் வேந்தர் கொளி. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஆட்சியாளர் தன்னை சுற்றியவர்களை மகிழ்விக்க முறையான அளவில் செங்கோல் போன்ற சிறிய கொடைகளை வழங்க வேண்டும் என்று இது கூறுகிறது. கொடை அளிப்பது மட்டுமல்ல, அது சமநிலையையும் நியாயத்தையும் பிரதிபலிக்க வேண்டும் என்று குறள் எளிய மொழியில் சொல்கிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்று நாமும் பலதரப்பட்ட கொடைகள், பரிசுகள் பெறுகிறோம். அவற்றை எவ்வாறு வழங்குவது, அது நம்முடைய உறவுகளையும் சமூக நிலையையும் தீர்மானிக்கிறது. எதிர்மறை பயன்பாட்டை தவிர்த்து பொறுப்புடன் கொடையை வழங்கினால் அடுத்த தலைமுறை நம்பிக்கையையும் மதிப்பையும் பெறும். உதாரணமாக, நிதியாளர்கள் அரசு திட்டங்களுக்கு நிதி வழங்கும் போது அது தெளிவாகவும் நியாயமாகவும் இருந்தால் மக்கள் சந்தோஷமாகவும் அரசு நிலைத்தன்மையுடன் இருக்கும். மற்றொரு உதாரணம், ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு சிறிய பாராட்டும் சான்றிதழை வழங்கும் போது அது அவர்களின் ஊக்கத்தை கூட்டும் மற்றும் கல்வி சாதனைகளில் மேன்மை பெற ஊக்குவிக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், கோட்பாட்டு முறையில் மாற்றாக தனிப்பட்ட அல்லது அரசியல் முடிவுகளில் நியாயமான கொடைகள் வழங்கப்படும். அதனால் அமைதி, நம்பிக்கை, சரியான ஆட்சியால் சமூகத்தில் நிலைத்த வளர்ச்சி அமையும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கொடையளி செங்கோல் குடியொம்பல் 4 உதயானாம் வேந்தர் கொளி. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.